ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இருக்கிறது வெம்பேடு. வெம்பேடுன்றது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கேளம்பாக்கம்லேருந்து வண்டலூர் போகிற வழியில் செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் வரது தான் வெம்பேடு. வெம்பேடு எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே இருக்கிற காலாபைரவருக்காக. இதுதாங்க அந்த வழி போகிறது. காலாபைரவரை நோக்கி போகிறதுக்காக நம்ம அந்த மண் ரோட்டில் திரும்பி இருக்கோம். இங்கே வந்தோன்னா ஒரு சிமெண்ட் ரோடு வரும். சிமெண்ட் ரோட்டில் வந்து எப்படி லெஃப்ட் சைடில் போனோன்னா நேராக மலை மேலே போயிடலாம். ரைட் சைடில் போனோன்னா கோயிலோட படி இதுதான் ஃபஸ்ட்டு இருந்தது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழியும் இதுதான். இது வழியாக போகலாம். 101 படி இருக்கதா சொல்கிறாங்க. இது வழியாக போகலாம். இப்போ நம்ம வந்து காரில் போகிறதுனால இந்த சைடு போகிறோம். இந்த ரூட்டில் போகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் அந்த பழைய மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. கேட் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு அடையாளமும் இருக்குது, காலபைரவரோட படம் இருக்குது. இப்படியே நேராக போனோம்னா அந்த கோயிலை வந்து ரீச் ஆகலாம். மேலேருந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கோயில் மேலே இருக்கிறது, அதுவும் சென்னையிலேருந்து 26 கிலோமீட்டர், அதாவது வேளச்சேரியிலேருந்து வர்றதுக்கு 29 கிலோமீட்டர். இது வேளச்சேரியிலேருந்து நான் வந்திருக்கேன். வேளச்சேரியிலேருந்து இது கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இதுங்க. கோயிலுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இது ரொம்ப பழசு. அப்போ பழைய காலத்தில் இது கோயிலோட கட்டிடம். இது போன வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த கோயிலுக்கான இந்த கேட்டு இதெல்லாம் கிடையாது, வெறும் ஓப்பனாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ கோயில் வந்து நட சாத்தியிருக்காங்க. நட சாத்தியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எடுத்துட்டோம். அப்படியே சாமியும் நல்லா கும்பிட போகிறேன். நல்லா கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமியை நல்லா கும்பிட்டு காலபைரவர் நல்லா வேண்டிக்கிட்டு கோயிலை ஒரு பிரதட்சணம் வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். அது ஃபுல்லாக என்ன இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிரதட்சணம் வரும்போது, இந்த கோயிலில் வரும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதட்சணத்துலேயே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில். அந்த விநாயகர் கோயில் தான் இங்கேருந்து உங்களுக்கு தெரியுது. இந்த விநாயகர் கோயில் அங்கேருந்து நல்லா இருக்குது. அந்த விநாயகர் கோயிலுமே கும்பாபிஷேகம் நடத்தி அதனால் அந்த பெயிண்ட் எல்லாமே இருக்குது. இது கோயிலோட பின்புறம். இது பின்புறத்தை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடில் கோயிலில் ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இது வீடியோக்காக இதை எடுக்கிறாங்க. அப்புறமா சாமியை கும்பிட்டு நான் ஒரு பிரதட்சணம் பண்ணதெல்லாம் அதுக்கப்புறமா முதல்ல முடிஞ்சிடுச்சு அது. இப்போ வீடியோக்காக நான் எடுக்கிறேன். இப்படி வந்தோன்னே இந்த வழியில், அதாவது இங்கே வெள்ளை கலர் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலாக கோயிலுக்கு என்ட்ரன்ஸ். அந்த படியில் வந்தோன்னே அப்படியே வந்து இந்த பக்கமாக வந்துடலாம் கோயிலுக்கு. இந்த படியில் வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். இதுதான் வந்து நம்ம படியில் வர்றது. அப்படியே வந்து முன்பக்கமாக நம்ம நம்மளோட அந்த பிரதட்சணத்தை முடிச்சுக்கலான்னு இருக்கும். இந்த முன்பக்கமாக இந்த பிரதட்சணத்தை முடிச்சிடுறோம். இது நம்ம மேலே இருந்து இந்த படியை தான் ஒரு காலத்தில் இந்த படியை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நம்ம இந்த மேலே இருந்து அந்த படியை பார்க்கலாம். படியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த மேலே இருந்து தெரிகிற படி. இந்த படி மூலியமா வரலாம். என்னால் முடியாதனால நான் இறங்கலை படியில். இல்லாட்டி இறங்கியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னால் முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என் உடம்பு சரியில்லை, அதனால் நான் இறங்க மாட்டேன். இதை எடுத்து காமிச்சேன். அது தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சாய்ராம் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி இங்கே இது இறங்குறோம். திரும்பி இறங்கி நம்ம ரிட்டர்ன் போகிறோம். மலை கோயில் தரிசனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதான் கோயிலை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் நம்ம போக வேண்டியது தான். இப்போது கோயிலேருந்து ரிட்டர்ன் போகலான்னு முடிவு எடுத்து இப்போ ரிட்டர்ன் போகிறோம்.